ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிங்கிள் க்ரோஷே எப்படி போடுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ டைரெக்டாக எப்படி சிங்கிள் க்ரோஷே போடுறதுன்னு காமிக்கிறதுக்காக நான் ஆல்ரெடி 2 rows கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ எப்படி சிங்கிள் க்ரோஷே போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு இதில் ஒரு கேப் தெரியுதுல்ல, இந்த கேப் வழியாக நம்ம நீடில் விடணும். ஸோ இப்போ மேலேருந்து பார்க்கும்போது, அதாவது டாப் வியூவில் பார்க்கும்போது நமக்கு இதில் ஒரு செயின் ஸ்டிச் தெரியுதுல்ல, ஒரு பின்னல் மாதிரி தெரியுது. இந்த பின்னலில் ஃப்ரண்ட்டில் இருக்கிற லூப்பு வந்து ஃப்ரண்ட் லூப்புன்னு சொல்லணும், பேக் வந்து பேக் லூப். ஸோ ஃப்ரண்ட் லூப் அண்ட் பேக் லூப் இந்த ரெண்டும் சேர்த்தாப்பில் நம்ம இந்த கேப் வழியாக நீடில் உள்ளே விடணும். உள்ளே விட்டுட்டு ஸோ இப்போ மேலேருந்து பாருங்கள், பேக் லூப் அண்ட் ஃப்ரண்ட் லூப் சேர்த்தாப்பில் நம்ம விட்டுருக்கோம். ஸோ இப்போ நீடில் வந்து யானுக்கு கீழே விட்டு லைட்டாக ஒரு சுற்றி அந்த யானை எடுத்துகிட்டு வரோம். நம்ம எந்த வழியாக போட்டோமோ அதே வழியில் நம்ம எடுத்துகிட்டு வரோம். இப்போ பார்த்திங்கன்னா நீடில் 2 லூப் தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த 2 லூப்பையும் சேர்த்தாப்பில் நம்ம இன்னொரு லூப் எடுத்து க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ இதுதான் சிங்கிள் க்ரோஷே. இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து போடலாம். இதே இதை ரிப்பீட் பண்ணலாம். கேப் வழியாக விடுறோம், யானை எடுத்துகிட்டு வரோம், 2 லூப்பையும் சேர்த்தாப்பில் க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, அகெயின் அதே மாதிரி கேப் உள்ளே விடுறோம், யான் கீழே விட்டு லைட்டாக ஒரு சுற்றி இந்த யானை எடுத்துகிட்டு வரோம், 2 லூப்பையும் சேர்த்தாப்பில் க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரோ ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ரோக்கு எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகிறதுன்னு நான் காமிச்சு தரேன். இப்போ ஒரு ரோ வந்து நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ ரோவை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போது இதை என்ன பண்ணோன்னா ஜஸ்ட் இப்படி டில்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இப்படி பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஸோ ஜஸ்ட் இதை டர்ன் பண்ணிக்கோங்க. இந்த த்ரெட்டு வந்து பேக்கில் வர்ற மாதிரி திருப்பிக்கோங்க, டர்ன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் அதே மாதிரி தான் சிங்கிள் க்ரோஷே. சேம் திங் இதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக போட்டு நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ இப்போ பாருங்கள், 4 rows வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ 4 rows கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட வியூ இப்படி தான் இருக்கும். ஃபினிஷிங் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், ஃபாலோ பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ, பாய்.